வணக்கம். REE இஸ் a நியூ ஆயில். அதுக்கும் சைனாக்கும் என்னடா சம்பந்தம், என்னடா தமிழ்நிலை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அதை பத்தி தான் நான் இன்னைக்கு விளக்க போறேன். REE அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரேரஸ்ட் எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம், அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சோமா என்னன்னு தெரியல. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள்னு சொல்லி ஒரு டேபிள் ஒண்ணு இருக்கும் கெமிஸ்ட்ரியில, அதை படின்னு சொல்லி உயிரை வாங்குவாங்க. அந்த பீரியாடிக் டேபிள்ல அட்டாமிக் நம்பர் 21 மற்றும் 39, அது மட்டும் இல்லாம அட்டாமிக் நம்பர் 57 இருந்து 71 வரைக்கும், இந்த மொத்தம் ஒரு 17 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 17 எலிமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம ரேரஸ்ட் எர்த் எலிமெண்ட் சொல்லி சொல்லுவோம். அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மா வந்து REE அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த REEக்கும் சைனாக்கும் என்ன சம்பந்தம், அதனால சைனா வந்து ஏன் அமெரிக்காவை பழி வாங்குது, அதை வச்சு என்ன பழி வாங்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லவங்க எல்லாத்துக்குமே அந்த கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வித்தியாசமான சில விஷயத்தை பத்தி கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் வந்து பேசுவேன். அதை வந்து நீங்க ஈஸியா உங்க போன்லயோ இல்லை உங்க லேப்டாப்லயோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீப் ஆன் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல், மை சேனல் கிடையாது, அவர் சேனல். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்க இன்னைக்கு அந்த வீடியோவை பார்ப்போம். என்ன அப்படி REEன்னா என்ன, சைனாக்கு யூஎஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்ப உலகமே பத்திக்கு தேடிற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் போட்ட டாரிஃபுங்க. எல்லா கண்ட்ரிக்குங்க பாகுபாடே பார்க்காம எல்லா கண்ட்ரிக்கும் டாக்ஸ் டாரிஃபை எக்கச்சக்கமா ஏற்றி விட்டாருங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வந்து டாரிஃப் ஏற்றிருக்காருங்க. ஆனா அவர் திடீர்னு மனம் மாதிரி ஒரு 90 நாள் மட்டும் நான் வந்து இந்த விஷயத்த வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன், டாரிஃபை வந்து நிறுத்தி வைக்கிறேன், நான் போட்ட அந்த டாரிஃபை வந்து நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் நான் நிறுத்தலாம் போறது கிடையாது. கிட்டத்தட்ட 125% வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன கண்ட்ரின்னு கேட்டீங்கன்னா சைனாக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, யூஎஸ். சைனா மேல அவளை என்ன காண்டுன்னு தெரியல யூஎஸ்க்கு. அது மட்டும் இல்லாம இவங்க டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ண காரணத்தினால சைனா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேன் பண்ணிருங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா சைனா வந்து இந்த REE ரேரஸ்ட் எர்த் எலிமெண்ட் நான் சொன்ன பாத்தீங்கன்னா 17 எலிமெண்ட் இருக்கு சொன்ன பாத்தீங்கன்னா, அந்த 17 எலிமெண்ட்ல ஒரு 7 எலிமெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாருங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றத. ஸோ எதனால இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க போனீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இருக்குது பின்னாடி. இந்த ரேரஸ்ட் எர்த் எலிமெண்ட் வந்து நான் ஆரம்பத்துல சொன்னேன் இஸ் அ நியூ ஆயில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நியூ ஆயில் அப்படின்னு சொல்லி நம்ம எதனால வந்து இதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அதை முதல்ல கேளுங்க. எதனால இந்த நியூ ஆயில் நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ரிசோர்ஸ், இந்த ரிசோர்ஸ் வந்து பயங்கர வேல்யூவான ஒரு ரிசோர்ஸ். அதாவது மாடர்ன் வேர்ல்டுக்கு, இப்போதைக்கு நடக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்து ரொம்ப அதீத தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் வந்து நம்ம நியூ ஆயில்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த REE நியூ ஆயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது, எல்லா விஷயத்துக்கும் யூஸ் ஆகுது. மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு யூஸ் ஆகுது, EVக்கு யூஸ் ஆகுது, லேசருக்கு யூஸ் ஆகுது, கிளாஸஸ் ப்ரிப்பரேஷன் யூஸ் ஆகுது, மேக்னெட்ஸுக்கு யூஸ் ஆகுது, ஸோ LEDஸுக்கு யூஸ் ஆகுது, நிறைய MRI அந்த ஸ்கேன் பண்றோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிஷின் ஏரியாத்துக்குலாம் வந்து இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்போதைக்கு மாடர்ன் வேர்ல்டுக்கு இந்த ரிசோர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால தான் நம்ம வந்து இதை வந்து நியூ ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆமா, இதுக்கு எதுக்கு ரேரஸ்ட் எர்த் எலிமெண்ட் சொல்லி பேர் வச்சாங்க? இது உலகத்துல ரொம்ப அதாவது கிடைக்காத ஒரு விஷயம் போல, அரிய விஷயம் போல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இது உலகத்துல ஏகப்பட்ட இடத்துல கொட்டி கிடக்குதுங்க இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம். இதுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி பேர் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது ப்ரொடக்ஷன் பண்றது பெரிய விஷயம் கிடையாது, எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதை வந்து ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி அந்த எலிமெண்டா கொண்டு வரங்கிற விஷயம் வந்து ஒரு டஃப்பான ஒரு ஜாப். ஸோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்து ரேரஸ்ட் எர்த் எலிமெண்ட் சொல்லி பேரு. ஸோ இப்படி சொல்லப்படுற 17 எலிமெண்ட்ல ஒரு 7 எலிமெண்ட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன 7 எலிமெண்ட் பார்த்து குயிக்கா கேட்டுக்கோங்க. சமாரினியம், ஸ்காண்டியம், கடோனியம், லித்தியம், டெரிபியம், இட்ரியம், டிஸ்போசியம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 எலிமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்றது அமெரிக்காவுக்கு.
அந்த 7 எலிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இவி வெஹிக்கிள்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எல்இடிசிக்கு யூஸ் பண்ணுறாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரோன்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி முக்கியமாக நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பல விஷயங்களுக்கு வந்து இந்த எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சைனா வந்து இப்போ கையை வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரீடாலியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலுக்கு போயிட்டு இருக்குங்க. அதாவது வந்து ஒரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு அடைவாங்க. ஆனால் இந்த வார் பார்த்தீங்கன்னா டாரிஃப் வார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து டாக்ஸ் மூலமா வந்து 2 கண்ட்ரியும் மோதிக்கிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த எலிமெண்ட்ஸோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம மாடர்ன் வேர்ல்டு மாடர்ன் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிளே ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேரஸ்ட் எர்த் எலிமெண்ட் உருவாக்குறதுல சைனாவோட ரோல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க போறோம். 2024 டேட்டா படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,90,000 மெட்ரிக் டன் ரேரஸ்ட் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. இதுல சைனாவோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,70,000 மெட்ரிக் டன், கிட்டத்தட்ட 70% வந்து சைனா வந்து உற்பத்தி பண்றாங்க இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸை ப்ரொடக்ஷன் பண்றதுங்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது நிறைய நாட்டில் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கு, நைஜீரியாவில் இருக்கு, மியான்மர்ல இருக்கு, ஏன் நம்ம இந்தியாவில் இருக்கு. ஆனால் இந்த விஷயத்த வந்து ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்றதுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயம் தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சைனா வந்து இதுல வந்து லீடிங்காக இருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா ப்ரொடக்ஷன்ல 70% இருக்காங்க சைனான்ட்டு. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% கான்ட்ரிபியூஷன் எலிமெண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க வேர்ல்டுக்கு. சரிப்பா, நீ தான் சொன்னீங்க எல்லா இடத்துலயும் இது வந்து கிடைக்குது, நிறைய இடத்துல இருக்கு இந்த எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சைனா மட்டும் ஏன் அதிகமா கான்ட்ரிபியூஷன் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கதான் வந்து திரைக்கதையில ஒரு ட்விஸ்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. இந்த எலிமெண்ட்ஸை ப்ரொடக்ஷன் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ற விஷயம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம்னு முன்னாடியே சொன்னேன். இப்ப இந்த ப்ராசஸ் அண்ட் ரீஃபைன்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசாயன விஷயங்கள் இருக்குங்க. கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் நிறைய ஒரு பெரிய ஒரு பிளே ரோல் பண்ணுது இந்த ப்ராசஸ்ல. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு என்விரான்மெண்டலுக்கு ஒரு பெரிய ஒரு கேடா இருக்கும் இந்த ப்ராசஸ். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ்ங்க. இது ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ற விஷயம் வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் பண்ணா அது வந்து ஒரு பெரிய சட்ட குற்றமாயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ஜிடிலாம் உடனே வந்துடுவாங்க. அதாவது இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சொல்றாங்கல்ல, தேசிய பசுமை தீர்ப்பாயம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து இந்தியா வந்து ஸ்டே போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் சைனா அப்படி கிடையாது. அதெல்லாம் தொடச்சு போட்டு அவன் மட்டும் போயிட்டே இருப்பான். ஸோ இந்த சைனா வந்து இந்த ப்ராசஸ் அண்ட் ரீஃபைனை வந்து அதிகமாக பண்றான். அது மட்டும் இல்லாமல் அவன் 90களே பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பண்றதுக்கான செட்டப்லாம் வந்து பண்ணி வச்சிட்டான். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைனா நிறைய இடத்துல பண்ணி வச்சிட்டான். ஸோ அவனுங்க வந்து இந்த மாதிரி அவன் சொன்னான் இவன் சொன்னான் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு தேவை நான் வந்து அந்த எலிமெண்ட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணும், அவ்வளோதான். அது எவ்வளோ பெரிய கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டேமேஜாக இருந்தாலும், என்விரான்மெண்ட் எவ்வளோ பெரிய டேமேஜாக இருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் இன்ன வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மட்டுமே பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லாம் வந்து இது அதிகமாக இது பண்ணாமல் இருக்காங்க. பட் சைனா அதை பற்றியான கவலையே படுறதில்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னா சைனா வந்து 90% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து வேர்ல்டுக்கு வந்து இந்த ரேரஸ்ட் எர்த் எலிமெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த இடமா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கான், நைஜீரியா இருக்கான், மியான்மர் இருக்கான், தாய்லாந்து இருக்கான், இந்தியா இருக்கான். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே சேர்த்தாலுமே பார்த்தீங்கன்னா சைனா கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்க முடியாதுங்க. இப்ப இந்த விஷயம்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து சைனா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயரோட வந்து பண்ணிட்டு இருக்குங்க. எல்லா நாட்டு மத்தியிலும் ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டூலா வந்து இந்த ரேரஸ்ட் எர்த் எலிமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க சைனா. ஃபார் எக்ஸாம்பிள் 2010 செப்டம்பர் அப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சைனாவோட ஃபிஷிங் போட் வந்து அத்துமீறி போயிடுச்சுங்க. இது ரூல்ஸ் மீறி வந்ததுனால ஜப்பான்காரவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபிஷிங் போட்டை வந்து கைது செஞ்சுட்டாங்க, பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்போ பிடிச்சி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா சைனா என்ன பண்ணிட்டான்னா இந்த எலிமெண்ட்ஸ்ல ஒரு எலிமெண்டான நியோடைமியம் வந்து ஜப்பானை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க சைனா. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிமேல் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜப்பான் விடுவிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சைனா வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து தூக்கிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாரிஸ் ட்ரீட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? அதாவது பாரிஸ் ட்ரீட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு கேடு வராத சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும், சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது டேமேஜ் வந்துச்சுன்னா வந்து அது தப்பான ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாரிஸ் ட்ரீட்டியோட ஒரு உள் நோக்கம். சமீபத்தில் டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்பு வரப்போ கூட நீ கேட்டிருப்பீங்க, நான் பாரிஸ் ட்ரீட்டியை விட்டு வெளியில் வரப்போனா நான் ஏன் வந்து அந்த பாரிஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கணும், அது வந்து என்னோட நாட்டில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வர்றதை வந்து இண்டஸ்ட்ரீஸ் வர்றதை வந்து தடுக்குது, ஸோ நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. இப்போதான் புரியுது அவர் எதனால வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார், கேட்டிங்களா? இது வந்து சைனாக்கு மறைமுகமாக யூஎஸ் சொல்கிற ஒரு விஷயம். நீ மட்டும்தான் வந்து இந்த மெட்டல்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து தோண்டி எடுப்பேன் உங்கள் கண்ட்ரிக்குள்ளார, நானும் இனிமேல் தனியாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நான் வந்து எந்த ஒரு இதுவும் கண்டுக்க மாட்டேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் பண்ணுறது, ரிஃபைன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம், என்விரான்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கேடு, ஒரு டேமேஜ் உருவாக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இனிமேல் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தினால தான் டொனால்டு ட்ரம்ப் வந்து அப்போ சொல்லியிருக்காரு ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரிஸ் ட்ரீட்டி மூலமாக பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜியை நோக்கி வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விண்ட் எனர்ஜியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்காது, என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கேடும் வராது, பொல்யூஷன் அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால எல்லா நாடுகளும் வந்து இந்த விண்ட் எனர்ஜியை நோக்கி பயணம் செஞ்சுட்டாங்க. இந்த விண்ட் எனர்ஜிக்கான முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நியோடைமியம் அப்படின்னு சொல்லி அந்த எலிமெண்ட் தான். இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விண்ட் டர்பைன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது, ஒரு பெர்மனன்ட் மேக்னெட். அதனால பார்த்தீங்கன்னா விண்ட் டர்பைன்ஸ்லாம் வந்து இந்த எலிமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து தான் உலக நாடுகளுக்கு வந்து சப்ளை ஆகிட்டு இருக்காங்க. குளோபலி பார்த்தீங்கன்னா சைனாவை தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பேன் ஆச்சுன்னா மிகப்பெரிய அடி வாங்கும் விண்ட் எனர்ஜிஸ்லாம். ஏன்னா வந்து இப்போ பாதி நாடுகள் வந்து அதை நோக்கி தான் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைனா இப்போ ரீசெண்டாக எக்ஸ்போர்ட்டை வந்து பேன் பண்ணி வச்சிருந்தான் பார்த்தீங்களா, சொன்ன பார்த்தீங்களா 7 எலிமெண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு பேன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இந்த 7 எலிமெண்ட் பேன் பண்ணி தொடர்ந்து இந்த பேன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா 2026 நாம யூஸ் பண்ற பேட்டரியோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% 28% வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. பாரு, எவனெல்லாம் சண்டை போடுறதுனால எவனுக்குலாம் அடிபடுது பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு டேரிஃப் வார்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து சைனா வந்து ரேரஸ்ட் எர்த் எலிமெண்ட்ஸ்ல ரீட்டாலியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டான் அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவை விட்டுட்டு எப்படியாவது சைனாவே இல்லாமல் சைனாவை நம்ம கண்டுக்காம நீங்கள் இன்னும் வந்து நிறைய வந்து இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து தோண்டி ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த பாரிஸ் ட்ரீட்டியை விட்டு வெளியில் வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரீன்லேண்ட் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப். அதுவுமே இதுதான் காரணம் போலங்க. கிரீன்லேண்டில் அந்த எலிமெண்ட்ஸை வந்து அதிகமாக எடுத்து அந்த கிரீன்லேண்டில் தான் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி ரீஃபைன் பண்ண போகிறாருங்கிற ஒரு ஹிண்ட்டுக்கு நமக்கு கிடைக்குதா என்னன்னு தெரியல. ஸோ பார்த்துங்க, அவர் கிரீன்லேண்ட் வந்து எதுக்கு வந்து ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்கிறது இப்போ புரியுதா? இந்த எலிமெண்ட்ஸுக்காகலாம் அதுக்காக கூட இருக்கலாம், அது என்னோட கணிப்பு. ஸோ மக்களே, இந்த மாதிரி பல விஷயங்கள் உலக நாடுகளில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம பாட்டுக்கு ஒரு ரூமில் படுத்து தூங்குறோம், முக்கியமாக ஐபிஎல் பார்க்குறோம், ஜிப்லி ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் நடக்கிற விஷயம் இங்கே அம்ஜிக்கரையில் எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ எல்லா நாடுகளும் அந்த கனெக்ஷன்ல இருக்குது. ஸோ ஒரு நாடு மூலமாக தான், ஒரு நாட்டை நம்பி தான் ஒரு நாடு வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு குளோபலைசேஷன் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த கண்ட்ரி நான் உனக்கு இதை தரமாட்டேன், அந்த கண்ட்ரி நான் அதுக்கு தரமாட்டேன், இந்த கண்ட்ரிக்கு நான் அது தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சுன்னா ஆண்டவன் தான் நம்மளை காப்பாற்றணும். ஸோ இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு, நான் பேசின இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா? ஸோ புரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க என்ன விஷயம் புரியலன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து நான் வழக்கம் போல எல்லா விஷயமும் வந்து ஒரு ஆர்வப்பட்டு உங்கள்கிட்ட சொல்லணும், சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் வந்து பேசுவேன். அதே மாதிரி இந்த விஷயம் கண்டிப்பாக மக்களாக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த பதிவு நான் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டவுட்டு, ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னா
கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா விமர்சனம் இல்லாத ஒரு விஷயம் கண்டிப்பா என்னைக்குமே ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட். சரி, நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடுகிறது உங்கள் மூலம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எங்கள் எம்பிசி சேனல். நன்றி, வணக்கம்.